அனைவருக்கும் வணக்கம். கடந்த 3 நாளா ஒரே வேலைப்பளு அதிகமா இருந்ததுனால, என்னால சரியான நேரத்துக்கு போட முடியல வீடியோ. சொல்லப்போனா வீடியோவே போடல. அதான் உண்மை. வரக்கூடிய நாட்கள்ல அந்த 3 நாள் நிகழ்வ வந்து தொகுத்து உங்களுக்கு ஒரு வீடியோவா குடுக்குறேன். இன்னைக்கு நடந்த நிகழ்வ பத்தி பேசலாம்னு நெனைக்கிறேன். இந்த நிகழ்வ பாசிட்டிவா சொல்றதா, நெகட்டிவா சொல்றதான்னு தெரியல. எப்பயுமே விமான பயணம் அப்படின்னாலே நமக்குள்ள ஒரு குஷி இருக்கும். இந்த பயணம் வந்து எனக்கு சற்று கொஞ்சம் வருத்தத்தோட தான் பயணிக்கிற மாரி ஆயிப்போச்சு. பலமுறை வந்து விமானத்தில பயணிச்சிருக்கிறேன் சமீப காலங்கள்ல. அது டொமஸ்டிக்கா இருக்கட்டும், இன்டர்நேஷனலா இருக்கட்டும். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஏதோ கொஞ்சம் மனச உறுத்துற மாதிரி இருந்துச்சு. அதுவும் நம்ம ஊர்ல நடந்தது தான் இது. அதை விட கொஞ்சம் மிகப்பெரிய வருத்தம். இது மத்த ஏர்போர்ட்ல நடந்திருந்தா கூட எனக்கு அவ்வளவா பெருசா தெரிஞ்சிருக்காது. சொல்றேன் என்னன்றத சொல்றேன் உங்களுக்கு. அது என்னமோ தெரியல, இன்னைக்கு காலையில ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே கொஞ்சம் சறுக்கல்கள் அதிகமாகவே இருந்துச்சு இந்த பயணத்தில். காலையில் திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷனில் டுவர்ஸ் ஏர்போர்ட்டுக்காக டிக்கெட் எடுக்க போனேன். அப்போ வந்து அவங்கள்ட்ட சில்லறை இல்லை, நாங்கள் ₹100 கொடுத்தேன், சில்லறை இல்லை அப்படின்னு சொன்னாப்புல. சரி மேடம், கார்டு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், கார்டு அலோட் இல்லை அப்படின்னாங்க. சரி வேணுமா வெயிட் பண்ணுங்க, யாராவது வந்து சில்லறை கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டிக்கெட் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. கடைசியாக வந்து அவங்க கியூஆர், அதாவது நம்ம இந்த குயிக்காக எல்லா இடத்துலையும் போனோம்னா பொட்டி கடையிலேருந்து எல்லா இடத்துலையும் இருக்குங்களே, இப்போ சின்ன ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிடுறாங்க. நம்ம போயிட்டு மொபைலை வச்சு ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கு என்னமோ அதை இப்போ சமீப காலங்களில் நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. இருந்தபோது அவங்க ஃபோர்ஸ் பண்ணதுனால அந்த ஒரு ரீசன். ஏன்னா எனக்கு பின்னாடி ஒரு 4-5 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம கடந்து வருவோம். சரி நம்ம ஃப்ளைட்டை நம்ம பிடிக்கணும் ஆன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ₹40 பே பண்ணிவிட்டு மெட்ரோவில் போர்ட் ஆகிட்டேன். ஏர்போர்ட்டு வந்தாச்சுங்க. ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி செக்லாம் எந்த ஒரு விஷயமும் சொல்ல முடியாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருந்துச்சு. நீங்கள் விமானத்தில் பயணிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த செக்யூரிட்டி செக்கை கிராஸ் பண்ணி பேக்கேஜை ட்ராப் பண்ணி உள்ளே போய் உட்காரத்துக்குள்ளே அந்த ஒரு டைம் பீரியடு ஒரு ஒரு எப்பயுமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பல்ஸ் ரைஸ் பண்ணிவிடும். எதனாலன்னு கேட்குறேன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல லேக் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஃப்ளைட்டை விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு பதற்றம் நமக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் நம்ம டிக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க 2 ஹவர்ஸ் பிஃபோர் வந்து நீங்கள் ஏர்போர்ட்டில் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் நான் வந்து 2 ஹவர்ஸ் பிஃபோர் போயிடுவேன். சம்டைம்ஸ் மேபி ஏதாவது ஒரு 30 மினிட்ஸு ஏதாவது டிராஃபிக் ரீசனு சம் அதர் ரீசனால் டிலே ஆக சான்சஸ் சம்டைம் தான். சரிங்களா? இன்றைக்கி வந்து அது போல் 2 ஹவர்ஸ் பிஃபோராகவே போயிட்டேன். அதனால் எனக்கு பெரிய அளவுக்கு இந்த பிரச்சனை ரிஃப்ளெக்ட் ஆகலை என்னோடய ஜேர்னியில். பட் இருந்தாலும் சலிப்பு வருத்தங்கள் இருந்துச்சு இண்டிகோ ஃப்ளைட் மேலே. அந்த கிரவுண்ட் ஸ்டாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த விமான நிலையத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த இண்டிகோ ஸ்டாப்ஸ். சரிங்களா? டெர்மினல் 1 சென்னையில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அந்த லிஃப்ட் விட்டு வெளியே வரும்பொழுது 4 இந்த கியாஸ் மிஷின்ஸ் வந்து இருக்கும். அதாவது நவகிரகணம் மாதிரின்னு வச்சுக்கங்களேன். 4 டைரெக்ஷன்ஸில் இருக்கும். நமக்கு எந்த சைடு பிடிக்குதோ டைரெக்ஷனாக அதில் போயிட்டு நம்மளுடைய அந்த பிஎன்ஆர் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த நேம் டிஸ்பிளே ஆகும். ஈவன் அந்த சீட்டுமே அலாட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் அந்த சீட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்களும் வந்து சீட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து 4Fன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே, விண்டோ சீட்டு வேணாம் நான் சொல்லுவான், சரின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன மாதிரியான ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க கையில் அப்படிங்கிறதுக்கு சும்மா அக்னாலேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் கொடுத்தாச்சு. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் டிக்கெட்டையும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். பார்க்குறேன், அந்த பாருங்கள், இதுதான் அந்த டிக்கெட்டு. சரிங்களா? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இப்போ A4 சீட் மாதிரி. இல்லாட்டி வந்து கார்ட் டைப்பில், அதாவது என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் திக்னஸ் ஜிஎஸ்எம் அதிகம் இருக்கக்கூடிய டிக்கெட்டாக இருக்கும் அந்த பேப்பரு. நுழைவாயில்னு போட்டிருக்கோம், அந்த செக்யூரிட்டி செக் பண்ணுற போகக்கூடிய இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் எப்பயுமே நியூஸ் பேப்பர் வச்சுருப்பாங்க. சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தோம்னா சரி காலை நேரமாக இருந்தால் நியூஸ் பேப்பரை கையில் எடுத்துறது. டக்குன்னு சொல்லி போயிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு இப்படி திரும்புகிறேன். டக்குன்னு நான் வந்து கேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு 4 இண்டிகோ கிரவுண்ட் ஸ்டாப்ஸ் வந்து அப்படியே வந்து நின்னாங்க. சார் உங்கள் பேகை வெயிட் போடணும் அப்படின்னாங்க. இல்லைங்க, கேபின் லக்கேஜ் தான், ஒன்றும் பிரச்சனை, நான் ட்ராப் பண்ணல, நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு. இல்லை இல்லை சார், வெயிட்டு போடணும், நாங்கள் வெயிட் போடணும் அப்படின்னாங்க. சரி ஓகே, தான் ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேபின் லக்கேஜ், ஓகேங்களா, அந்த பிக்சரில் கூட காட்டுறேன் உங்களுக்கு. அதை கொண்டு போயிட்டு வெயிட் அப்படியே ஆப்போசிட்டில் வச்சுருக்கிறாங்க வெயிட் மிஷினு. அதில் போட்டு பார்க்கும்போது 7 கிலோ. ஜென்ரலாக வந்து டொமஸ்டிக்கில் 7 கிலோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேக்கேஜில் கேபின் பேக்கேஜில் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் 15 கிலோ வந்து நம்ம ட்ராப் பண்ணக்கூடிய பேக்கேஜில் எடுத்துகிட்டு போகலாம். 7. அப்புறம் கையில் லேப்டாப் வச்சுருந்தேன், அதையும் வந்து வைங்க சார் அப்படின்னாங்க. என்னடா இது, நமக்கு வந்த சோதனை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பக்கத்தில் வச்சேன். பார்த்தா 8 கிலோ 200 கிராம், ஆல்மோஸ்ட் 8.5ன்னு வச்சுக்கங்களேன், ஒரு 1.5 கிலோ எக்ஸ்ட்ராவாகிடுச்சு. அப்புறம் சார் இல்லை சார், 7 கிலோ தான் அலோடு, நீங்கள் போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னோட்டையும் சரி, இன்றைக்கி காலையில் எந்த கண்டென்ட்டை பற்றி பேச போகிறோம்னு தெரியாமல் ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருந்தேன். சரி இதான் நீ கண்டென்ட்டு போகலாம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு
அப்படியே போயிட்டு அந்த டிக்கெட்டையும் அந்த பேகேஜையும் எழுத்துட்டு போய் லைனில் போய் நிற்க போனேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லைன்ல இருந்து, சார் நீங்கள் லைனில் நிற்க தேவையில்ல, நீங்கள் போயிட்டு அங்கே அந்த செல்ஃப் பேக்கேஜ் ட்ராப்பிங் அப்படிங்கிற அந்த மிஷினில் போய் கொடுங்க அப்படின்னாங்க. அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்குமே ஆள் இருந்தாங்க. 32ன்னு நினைக்கிறேன் கவுண்டர் நம்பரு. அங்கே எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் உடனே அவங்க எடுத்துகிட்டு, இல்லை இல்லை சார் நீங்கள் கடைசியாக போங்கன்னாங்க. ஐ திங்க் 61 62 ஏதோ இருந்துச்சு. அங்கே போனேன். நம்ம மக்கள் எப்பயும் போல் ஜாலியாக இருந்தாங்க. என்னடா இது டிஸ்டர்ப் பண்ணுறாங்கிற மாதிரி வாங்கி போட்டார். சாரி சார் உங்கள் பிஎன்ஆர் வேலை செய்யலை அப்படின்னாரு. என்னடா அப்படின்னு சொல்லி தலையில் பெரிய இடி விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ தான் பிஎன்ஆர் நம்பரை போட்டு டிக்கெட்டை கையில் வச்சுருக்கிறேன். இந்த பாருங்க, டிக்கெட்டை கையில் வச்சுருக்கேன், பிஎன்ஆர் வேலை செய்யலையா அப்படின்னு ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அப்புறம் உடனே, இல்லை சார் நீங்கள் வந்து 47 48 போங்க அப்படின்னு சொன்னார் கவுண்டர் நம்பரு. சரி, இன்னைக்கு திருவிழா வாக்கிட்டாங்க நம்ம வாழ்க்கைய. அப்புறம் அங்கே போய் பார்த்துட்டு எடுத்து வச்சு அதே மாதிரி 7 கிலோ தான். கிலோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்புறம் சரி இந்தா வச்சுக்கங்க, எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. இந்த பேகு லேப்டாப் பேக்கேஜ் நீங்களே வச்சுக்கங்கன்ற மாதிரி எடுத்தேன். இல்லை சார் அதை நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னாங்க. என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு ட்ராப் பண்ணிட்டேன். அப்போ வந்து அவர் அடுத்து ஆதார் கார்டை கொடுங்க. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு மொட்டை அடிச்சதுனால அடையாளம் தெரியலையா, இல்லை வந்து மொட்டை அடித்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்குமா ஏர்போர்ட்டில் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு. பட்டு ஏன்னா நான் வந்து இந்த சென்னை டு பட்னா வந்து அக்சஸ் பண்ணுற ஒரே டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸ் தான். அதுவும் ஒரு ஃப்ளைட்டு தான் கொடுத்துருக்குறாங்க பர் டே. சரிங்களா, சரி ஓகே, டெய்லியும் ஒரே போல் இருக்காது இல்லைங்களா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து செக்யூரிட்டி செக் அது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருங்க. எக்ஸப்ட் இந்த ஃபேஸ் தான் ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 30 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதர் தென் இந்த செக்யூரிட்டி செக்லாம் பார்த்தா வித்தின் 2 மினிட்ஸில் முடிச்சிட்டாங்க. அங்கே வேற என்ன, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. டிலேன்னு சொன்னால் இதுதான், அதை தான் வருத்தம்னு சொன்னேன். அப்புறம் அப்படியே உள்ளே போயிட்டு உட்காந்தாச்சு. பட் இருந்தாலும் காலையில் என்னடா இது விமானத்தில் பயணிக்கணும் அப்படின்னாலே நான் எப்பயுமே ரொம்ப குஷியாக வருவேன். ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நம்ம கிராமத்தில் வயலில் வேலை செஞ்சுட்டு இருப்போம், வேலை அண்ணாந்து பார்ப்போம், விமானம் போகும், நம்மளாம் பயணிப்போமான்னு தெரியல. நம்ம முன்னாடி கூட சொல்லியிருக்கோம் ஒரு வீடியோவில். அந்த மாதிரி எப்போ நான் விமானத்தில் இருந்தாலும் எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹாப்பினஸ் வந்துடும். பட் இந்த டைம் அந்த விமானத்துக்குள்ள நுழையும் போதே ஒரு மாதிரி சலிப்பு சங்கட்டமாக தான் இருந்துச்சு. பட் அந்த குரூஸ் இருக்காங்க இல்லைங்களா, கேபின் குரூ, அவங்க வந்து ரொம்ப அருமையாகவே வரவேற்புகளை கொடுத்தாங்க. அதனால் பெருசாக தெரிஞ்சுக்கல. இன்னும் சுவாரஸ்யமான விஷயம்லாம் நடந்துச்சுங்க ஃப்ளைட்டுக்குள்ளே. சரிங்களா, அது ரொம்ப மகிழ்ச்சியை தான் கொடுத்துச்சு. இந்த டிப்ரெஷன்லாம் அவங்க வந்து டிசால்வ் பண்ணி விட்டாங்க அப்படி தான் சொல்லணும். எப்பயுமே நம்ம வந்து ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளைட் வந்து டேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கூட வந்து பைலட் அந்த கேபின் குரூஸ் வந்து ஏதாவது பேசுவாங்க. அதே மாதிரி இறங்க போகிறதுக்கு முன்னாடியும் நம்மள்ட்ட ஏதாவது பேசஞ்சர் எல்லாத்துக்கிட்டையும் பேசுவாங்க. ஸோ இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்களை நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, டூரிங் த ட்ராவல் டைமில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் அவர். பைலட் நேமை தான் நோட் பண்ணாமல் விட்டேன். இது மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 கிலோமீட்டர் ஹைட்டில் வந்து ஃப்ளை ஆகிட்டுருக்குறோம். ப்ளஸ் ஒரு 200 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் பட்னா. எக்ஸ்பெக்டட் டைமுக்கு போய் ரீச் ஆகிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெதர் கண்டிஷன் இப்படி. ஏன்னா நான் ஜென்ரலாக பார்த்த வரையிலும் அதிகபட்சம் ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் தான் பைலட் வந்து பேசஞ்சர் கூட பேசுவார். பட் இந்த ஃப்ளைட்டில் இந்த பைலட் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி 1 மினிட் பக்கம் நல்லா ரொம்ப ஒரு ஜாலியாக ஜோவியலாக பேசினாருன்னு சொல்லலாம். விஷயத்த வந்து எடுத்து எல்லா பேசஞ்சருக்கும் தெளிவாக சொன்னாப்புல. ரியலி அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் இருந்த டிப்ரெஷனுக்கு அவர் தான் வந்து ஓரளவு கை கொடுத்து தூக்குனாருன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து கேபின் குரூஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு தேங்க்யூ வந்து மைக்கில் தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா. பட் ஆனால் இந்த டைம் என்ன பண்ணாங்கன்னா அந்த என்டையர் டீமும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் வந்து ஒவ்வொரு ரோக்கும் வந்து தேங்க்ஸ் பண்ணிகிட்டே போனாங்க. போய் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க இந்த பயணம் எனக்கு. பட் எனிவே நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு இடத்துல விழுந்து ரொம்ப ஒரு மாதிரி மன வருத்தமாக இருக்கும்போது ஏதோ நம்மளை வந்து தூக்கி விடுற மாதிரி அந்த இண்டிகோ மக்கள் ஒரு பக்கம் மக்கள் வந்து நம்மளை டிப்ரெஷன் தள்ளி விட்டாங்க, இன்னொரு மக்கள் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனை டிசால்வ் பண்ணி விட்டாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னு வச்சுக்கங்களேன், லைஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் நடக்குங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் போது ரொம்ப நம்ம வந்து யோசனை ரொம்ப வருத்தமும் படக்கூடாது, ஒரு பெரிய ஹாப்பினஸ் வரும்போது ரொம்ப குதிக்கவும் கூடாதுங்க. அதான் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன விஷயங்கள் தான் இதெல்லாம். ஸோ அதனால் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் இப்படின்னு இல்லை சரிங்களா, ரெண்டையும் அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி விட்டு கொண்டு வந்து பத்திரமா இறக்கிட்டாங்க. எதுக்கு அந்த கேபின் லக்கேஜில் போகிறதுனா, பேக்கேஜை ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன், அது பெல்ட்டுக்கு வரணும், வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ எதாவது ஹரிபரியாக ஓடுற மாதிரி அதாவது டைமுக்கு ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து ஜென்ரலாக அந்த கேபின் லக்கேஜை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறது. பட் இது வந்து என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கிரவுண்ட் ஸ்டாப் மெம்பர்ஸ்னால நடந்தது, ஓகேங்களா. பட் இண்டிகோ மக்கள் கொஞ்சம் அவங்களுடைய அந்த ஒர்க்கிங் ஸ்டைலை மாத்தினா நல்லாயிருக்கும். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, மக்கள் பல டென்ஷனோட வராங்க. அவன் ஆட்டோவை பிடிச்சி இல்லை வந்து கேபை பிடிச்சி மெட்ரோவில் ஏறி
அதுக்கப்புறம் குட்டுன்னு ஒடியாந்து நான் தான் பயணிக்க போகிறேன் என்னோட டிக்கெட்டு தான் காட்டிட்டு அதுக்கப்புறம் உருண்டு பரண்டு வந்தால் பே பண்ணி தான் டிக்கெட் வாங்கியிருக்கிறோம். கரெக்டுங்களா? இண்டிகோ மக்கள் இவங்களே நமக்கு சப்போர்ட் பண்ணலன்னு வச்சுக்கங்களேன். அதுக்காக நம்ம ஒன்று நான் அதிகமான வெயிட்டை சுமந்துட்டு போயிருந்தேன்னா கண்டிப்பாக அவங்க பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. கண்டிப்பாக ஏற்றுக்குவேன். நான் அந்த மாதிரி பண்ண போகிறது கிடையாதுங்க. ஏன்னா முதல் முறையாக வந்து விமானம் பயணிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அந்த மாதிரியான வருத்தம் கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஒருவேளை எனக்கு தெரியாமல் நான் அதிகமான பேக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். நம்ம தான் இதில் தான் அடிக்கடி இறங்குறோமே, சின்ட்ரஸ் சைக்கிள் மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் இண்டிகோ எம்ப்ளாயி கூட நம்ம ஒரு வெல்விஷருங்க நம்ம லைஃப்பில். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னங்க இப்படி ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டாங்க உங்கள் இண்டிகோவில் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாங்க. அதனால தான் சார் நான் வந்து ஜாபே ரிசைன் பண்ணிட்டேன். சம்டைம்ஸு அவங்க நான் மெயின்டைன் பண்ணக்கூடிய பாலிசிஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணுற நமக்கே சில நேரங்கள் சங்கடத்தை கொடுக்குது, பேசஞ்சரை ரொம்ப தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் நானும் கூட வேலையை விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஜென்ரலாக வந்து இந்த 10 kg வரலுமே அலோவ் பண்ணுவாங்க யூஸ்வலாக. அந்த கார்பரேட் அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணக்கூடிய பேசஞ்சருக்கு வந்து ஒரு 10 kg வரலும் அலோவ் பண்ணுவாங்க. பட் எதுவும் இன்னைக்கு நேரம் சரியில்லை போல், அதான் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் போகும்போது கொஞ்சம் பிஃபோராக வெயிட்டை போட்டுட்டு போயிருங்க. முடிஞ்சதுன்னா ஈவன் ஜர்க்கின்லாம் கூட கழட்டி போட்டு வெயிட்டை போட்டுருங்க. ஏன்னா ஒவ்வொரு எஸ்பெஷலி ஃபார் சென்னை ஏர்போர்ட்டுக்கு நான் சொல்கிறேன், அது இண்டிகோ கிரவுண்ட் ஸ்டாப்புக்காக சொல்கிறேன். ஏன்னா அதர் ஏர்லைன்ஸ் கூட கொஞ்சம் நான் அதான் சொல்லுங்கள், ஏகப்பட்ட ஏர்லைன்ஸ் சமீப காலங்களில் பயணிச்சிட்டேன். பட் இண்டிகோ மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சுருந்தேன். பட் என்னமோ தெரில, இன்றைக்கி இப்படி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்க. சரி, நடக்கிறத சொல்லுவோம். இல்லை இப்போ ஏன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இண்டிகோவோடைய அந்த பிளான் நேமை ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருப்பேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அதில் தான் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுனால. அப்புறம் இன்னொன்று கூட சொல்லுவோம், அதாவது நம்ம இந்த கேட்டுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து நிற்பாங்க. சார் உங்கள் பேக்கை நாங்கள் செக் பண்ணணும், உங்கள் பேக்கை நாங்கள் வெயிட் போடணும் அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கேட் ரிட்ரைவல் பேக் அப்படின்றது. அப்பயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அந்த அளவுக்கு ஆத்தென்டிகேட்டட் இல்லாத ஏதாவது ஸ்டிக்கரை ஒட்டி கொடுப்பாங்க. பட் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்கள் கைக்கு சேருதுன்னு எனக்கு தெரியும். நான் இதுவரையும் டெபாசிட் பண்ணதில்லை அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு யோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட்லேயோ போட்டு விடுங்க. நம்ம குறை சொல்லணுன்றதெல்லாம் நம்மளோட எய்ம் கிடையாது. கிடைச்ச அனுபவம், நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் கொஞ்சம் சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய இண்டிகோ கிரவுண்ட் ஒர்க் டீம் வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் பேசஞ்சரை புரிஞ்சு கொஞ்சம் நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் எனக்கு ஓகேங்க. கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய மன வருத்தத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இட் இஸ் மை கைண்ட் ரெக்வஸ்ட் டு த இண்டிகோ ஏர்லைன்ஸ். ஸோ மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கிறேன்.